அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். தக்காளி சீசன் இது. மலிவு விலையில் தக்காளி நல்ல தக்காளியாக நிறைய கிடைக்குதுங்க. இந்த சமயத்தில் நம்ம தொக்கு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தக்காளியெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாமே பழமாக இருக்கணும். ஒரே மாதிரி நல்லா சிவப்பு கலர் பழம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் தொக்குக்கு. ரொம்பவும் நொல்னு இல்லாமல் கரெக்டாக கெட்டியாக இருக்க பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லா பழத்தையும் நல்லா சுத்தமாக அலசி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்தால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதில் ஃபங்கஸ் வந்துடும். அதனால் எதுலேயுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தக்காளி முதற்கொண்டு நீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியில் அந்த ஸ்டெம் பார்ட்டில் தான் தண்ணி இருக்கும். அதனால் மேலேயும் கீழேயும் இருக்க அந்த ஸ்டெம் பார்ட்டில் நல்லா தொடச்சி எடுத்து இதே மாதிரி மீதம் இருக்க தக்காளி எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்து கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அதில் இருக்க பதமெல்லாம் உணர்ந்து வந்துடும். இப்போ எல்லா தக்காளியுமே நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரஃப்பாக நீங்கள் பீஸ் பட்டால் போதுங்க. ஏன்னா இது வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட போகிறோம். இந்த ஸ்டெம் பார்ட் மேலே அந்த பச்சை கலரில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 1-2ஆகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம வதக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் சீக்கிரம் தக்காளி வெந்து வந்துடும். இப்போ எல்லா தக்காளியும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நமக்கு 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி வேணும். 1 கிலோவுக்கு 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா தக்காளி ஏற்கனவே புளிப்பு இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக புளிப்பும் தேவையில்லை. புளி சேர்த்துறதுனால இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். அதுக்காக தான் இந்த புளியில் ஏதாவது ஓடு நார் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே கையிலே பிச்சு பொடி பொடியாக பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி புளியை சாறு எடுத்து புளி கரைசலாக ஊற்ற போகிறதில்ல, புளி அப்படியே போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த க்ளீன் பண்ண புளி பீசஸை தக்காளி கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி வேக வைக்கும்போது இந்த புளியும் சேர்ந்து வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தண்ணியில் இருக்கும்போதே அது தானாக ஊறி சீக்கிரமாக வெந்து வந்துடும். கடாய் வச்சு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாகவுமே நீங்கள் நல்லெண்ணெய் இதை செய்யும்போது நல்ல வாசமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் புளியும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்து கூட வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பூரா வெந்து தக்காளி நீர் விட்டு வரும். இங்கே பாருங்கள், தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது தண்ணி பூரா சுண்டி நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு இதை வேக வைக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் இந்த ஸ்டேஜில் நமக்கு தெரிச்சு வராது. தக்காளி தொக்கு போடும்போது பெரிய ப்ராப்ளமே நமக்கு எல்லா பக்கமும் தெரிக்குங்கிறது தான். ஆனால் வெட்டி இந்த மாதிரி இது பண்ணும்போது தெரிக்காது. இதை நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பேஸ்ட்டாக அரைக்கும்போது நமக்கு ஆட் பண்ண தக்காளியும் புளியும் ஒன்றா சேர்ந்து அரைப்பட்டு வந்துடும். மறுபடியும் கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். 2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்தி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 15 பல் போல் பூண்டை நறுக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த பூண்டு வர்றப்போ டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெய் கூட கலந்து வர்ற மாதிரி ஒன்றா கலந்து விடுங்க. தக்காளி பேஸ்ட் தனியாக எண்ணெய் தனியாக இல்லாமல் எண்ணெய் நல்லா உள்ளே கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் அப்படி கலந்து விட்டிங்கன்னா தான் நல்லா எண்ணெயை பிடிச்சி வெந்து வரும்.
பாருங்கள், நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பேஸ்ட்குள்ளே எண்ணெயெல்லாம் நல்லா கலந்து வந்துடும். ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். காரத்துக்கு நான் இன்றைக்கி வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச வரமிளகாய் தூளுங்கிறதுனால காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் தான் இது நல்லா இருக்குங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க. வாசம் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜீரணத்துக்கும் இந்த பெருங்காயத்தூள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொக்கெல்லாம் ஊறுகாய் தொக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் உப்பு, புளி, எண்ணெய் இது 3மே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நாள் வரும், கெட்டு போகாமல் இருக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வெந்தயத்தை லேசாக வறுத்து அதையும் பொடி பண்ணி அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயப்பொடி நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் இருந்ததுன்னா அதவே கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் தான் நமக்கு தெரிக்கும். அதனால் மூடி வச்சு அப்பப்போ கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் தக்காளி வணக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்தும் போது பார்த்து சேர்த்திக்கோங்க. உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக சுருக்குன்னு இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்தி இறக்கிக்கோங்க. நீங்கள் வெல்லம் சேர்த்தும் போது இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை வெல்லம் வந்து எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இப்போ மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. வெல்லம் சேர்த்துனதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை எவர் சில்வர் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி அரிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா இதில் உப்பும் புளியும் சேர்த்திருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். வெளியே வச்சே யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா தண்ணி படாமல் நீங்கள் ஸ்பூன் எடுக்கும்போது கையில் ஈரம் இல்லாமல் அந்த மாதிரி இது பண்ணால் 1 மாதத்துலேருந்து 1.5 மாதத்து வரைக்கும் வெளியே வச்சாவே இது கெட்டு போகாமல் இருக்குங்க. இது வந்து இட்லி, தோசை, தயிர் சாதம் இல்லைன்னா சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தக்காளி தொக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த 2 கிலோ அளவுக்கு தக்காளிக்கு நமக்கு கடைசியாக வந்த தொக்கு குவான்டிட்டி வந்து 600 கிராம் அளவுக்கு தொக்கு வரும். 600 கிராமில் நான் இன்றைக்கி 100 கிராம் தொக்குக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.